ஏங்க சோறு தண்ணி இல்லாமல் நாய் பைய டாய்லெட்டை மூடி வச்சு எங்களை போராட்ட களத்தில் வச்சிருக்காங்க. எங்களை வந்து பார்க்க இவங்களுக்குலாம் துப்பு இல்லை. இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆன எங்கன்னா ரிலீஸ் ஆகட்டினா ஒரு சாமானோட கேள்வி. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து யாரை தூக்கி பிடிக்கிறான்? விஜயை தூக்கி பிடிக்கிறான். இது நாள் வரை கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் அழகிரி பொங்குறாரு. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம் அவ்வளவுதான், இங்க பெரிய போராட்டத்தை நாங்க முன்னெடுப்போம். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகி நீங்க பெரிய நாட்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க உண்டு பண்ண போறீங்களா? எல்லார் வீட்லயும் வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆனா நீங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு ஒட்டுமொத்த நாடும் சுபிட்சமா மாறிடுமா? ஜனநாயகம் ரிலீஸ்க்காக பொங்குற இந்த காங்கிரஸ் லீடர்ஸ் ஏன் செவிலியருக்கு பொங்கல? ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களுக்கு பொங்கல? ஏன் இங்க தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து புறக்கணிக்கப்படுகிறது எல்லா விஷயத்துக்கும்? இதே கேரளால காங்கிரஸ் தோத்துருந்துச்சுன்னா இன்னைக்கு விஜய் பற்றி எதுவுமே காங்கிரஸ் பேசவே பேசாது. மண்டிட்டு அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கி. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அரசியல் விமர்சகரான திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜி. சார், நீங்கள் அரசியல் விமர்சகர் அப்படின்றத விட அது கூட ஒன்றுன்னா வலதுசாரிக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு நபர் தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு வந்து டெல்லியில் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பேட்டியை கொடுத்தாரு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பாமகவும் இவங்களும் கூட்டணியில் இருக்காங்க, இந்த இந்தியா அலையன்ஸில் இருக்கிறாங்க, அதனால் ஒரு 40-45 சீட்டு டிசைடட் நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வெற்றியை எப்படி அவர் நினைச்சார்? இது சாத்தியமானதா? அதாவது வந்து அலையன்ஸே ஒன்றும் ஃபுல்லாக கூடவே இல்லை, இருந்தாலும் அதுக்குள்ள 40-45 சீட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்றாரு. இது எப்படி பார்க்கறது? இது வந்து ஒரு ஆணவமாக யோசிக்க வேண்டியதான். இல்லை, ஆணவம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து விட்டதுன்னு சொல்கிறதே தவறுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி எப்போ வெளியே போனார்? அவர் அப்பத்துலேருந்து இருக்காங்களா? எங்கன்னா வெளியே போனாரா? அன்புமணி அவர்கள் வந்து நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு விலகிறேன்னு சொன்னாரா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் தான் நிறுத்தப்பட்டார். அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிறுத்தப்பட்ட வேட்பாளருக்கு ஆதரவாக அன்னைக்கு இருந்த மாநில தலைவர் அண்ணாமலைஜி, திரு தமிழ் மாநில காங்கிரஸோட வாசன்ஜி, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், பூவை ஜெகன்மூர்த்தி எல்லாரும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்பத்துலேருந்து இன்னைக்கு வரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்க விலகலாம் இல்லை. இல்லை, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகலே பிளவு இருக்கு, அப்பா மகனுக்குள்ள இருக்க ஒரு எல்லா கட்சியிலும் பிளவு இருக்குங்க. அது வந்து உட்கட்சி பிரச்சனை, அதுல யாருமே தலையிட மாட்டாங்க. பிஜேபி தலையிடாது, ஏடிஎம்கே தலையிடாது. அந்த கட்சி பிரச்சனை அவங்களே பேசி அவங்களே வெளியே வர போறாங்க, அது பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து இன்னைக்கு எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய ஒரு லீடராக இருக்காருன்னா, அவரிடம் கட்சியும் கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர்களும் கட்சியினுடைய சின்னமும் அவர்கிட்ட இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அன்புமணிட்ட கட்சியும் சட்டசபை உறுப்பினரும் மாம்பழம் சின்னமும் அவர்கிட்ட இருக்கு. தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. ஸோ உட்கட்சி பிரச்சனை அவங்க பேசிட்டு வருவாங்க, அது பற்றி வெற்றியை பற்றி பாதிக்க வேண்டியதில்லை. இந்த 45 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்றாரு அப்படின்னா, போன வாட்டி வந்து எடப்பாடி அவர்களுடைய சுற்று வட்டத்தில் சேலம் சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய 12 தொகுதியில 11 தொகுதியில வென்றெடுத்து கொடுத்தாரு அவர் சுற்றுப்பயணத்துல. 11 தொகுதி வென்றெடுத்து கொடுத்தாங்க. கொங்கு பெல்ட்டும் சேலம் பெல்ட்டும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. கொங்கு பெல்ட்ல ஒரு தொகுதி கூட திமுகவில் ஜெயிக்க முடியல. சேலம் பெல்ட்ல ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாங்க. மிச்சம் எல்லா தொகுதியுமே எடப்பாடி பழனிசாமி அவர் பிரச்சாரம் பண்ணி வென்றெடுத்து கொடுத்தார். அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்கும் இருக்கிறது. அதுதான் அங்க குறிப்பிட தர்மபுரிலாம் ஸ்ட்ராங் பெல்ட், பெண்ணகரம் ஸ்ட்ராங் பெல்ட், திருப்பத்தூர் ஸ்ட்ராங் பெல்ட், இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாணியம்பாடி ஸ்ட்ராங் பெல்ட். அந்த பெல்ட்ல இருக்கிறப்ப இன்னும் கூடுந்தா அது 45 இடங்கள்ல வந்து கன்ஃபார்ம் வெற்றி அப்படின்றத நேரடியாக சொல்லியிருக்காரு. தவிர இதுல வந்து ஆணவமாகிடமெல்லாம் எதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கணக்கு மிகச் சரியாக போய் கொண்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 தேர்தலில் 18% வாங்கியிருக்காங்க. நம்ம அன்னைக்கு ஏடிஎம்கே தனிச்சு நிற்கிற எவ்வளோ வாங்கினாங்க? கிட்டத்தட்ட 22% வாங்கியிருக்காங்க. எவ்வளோ? கிட்டத்தட்ட 40% மேலே வந்துட்டோம். 35% மேலே யார் இருக்கிறாங்களோ அவங்களே வெற்றிக்கணி. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி நம்மகிட்ட தான் நம்மகிட்ட இருந்தாங்க. இப்போ இன்னும் பலமா இந்த கூட்டணி உள்ள வராங்க. அதனால்தான் அமித்ஷா அவர்கள் சொன்னார், போன வாட்டியே இந்த கூட்டணி அமைந்திருந்தால் 26 நாடாளுமன்றத்தில் வென்றெடுத்திருப்போம். இந்த கூட்டணி போன வாட்டியே அமைஞ்சிருந்துச்சுன்னா வெறும் வந்து 55 தொகுதியில வெறும் 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை தான் டிஎம்கே ஜெயிச்சது. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் எவ்வளவு ஓட்டு சதவீதம் வித்தியாசம் இருக்கு 2021ல? ரொம்ப சொற்பங்க. அவங்க வந்து 40% டிஎம்கே, ஏடிஎம்கே வெறும் 37%. எங்க 2021ல 24ல தனிச்சு நின்னாங்க. இன்றைக்கு சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய பலம். லேட்டஸ்டா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக கதிரவன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு கரங்கள் நம்மளோட சேர்ந்து இருக்கிறது. கூட்டணி வந்து மிக மிக ஸ்ட்ராங்காக வலுவாய் கொண்டே போய்கிறது. அப்படியே ஆப்போசிட்ல போங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வந்து யாரை தூக்கி பிடிக்கிறான்? விஜயை தூக்கி பிடிக்கிறான்.
இது நாள் வரை கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் அழகிரி பொங்குறாரு. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலாம் அவ்வளவுதான், இங்க பெரிய போராட்டத்தை நாங்க முன்னெடுப்போம். ஏண்டா தூய்மை பணியாளர் அவ்வளவு பேர் போராடுறான், வந்து போராட்டத்துக்கு வச்சு எட்டி பார்க்க துப்பு இல்ல. செவிலியர் அவ்வளவு பேர் போராடுறான், வந்து போராட்ட குளத்துக்கு பார்க்க ஒரு காங்கிரஸ்காரருக்கு துப்பு இல்ல. சத்துணவு ஊழியர்களுக்கு வந்து சம்பள உயர்வு கேட்டு போராடுறான், வந்து எட்டி பார்க்க ஒரு காங்கிரஸ் லீடருக்கும் தொண்டருக்கும் துப்பு இல்ல. இடைநிலை ஆசிரியர் இன்னைக்கு வரையும் போராட்டம் இருக்கான், அவனுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்றாங்க. அதை தட்டி கேட்க ஒவ்வொரு காங்கிரஸ் லீடருக்கும் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டருக்கும் துப்பு இல்ல. துப்பு கட்ட ஒரு கட்சி அது. ஜனநாயக ரிலீஸுக்கு பொங்குவாங்களாம் பொங்கீஸ். பிரவீன் சக்கரவர்த்தி பொங்குறாரு, அழகிரி பொங்குறாரு, மற்ற இவர் மாணிக் தாக்கூர் பொங்குறாரு, ஜோதிமணி பொங்குறாங்க. எங்களை பொங்குற பொங்கீஸ் தயவுசெய்து வாங்க. இங்க போராட்ட களமா இருக்கு தமிழ்நாடு, டெய்லி போராட்ட களம் இருக்கு. சம்பள உயர்வை தேர்த்து 311 309 தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு ஏன் நிறைவேற்றவில்லைன்னு ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்டு போராட்ட கணத்தை முன் வச்சிருக்கான். அதை பற்றி இங்க கேட்க துப்புள்ளாத இந்த காங்கிரஸ் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகி நீங்கன்னா பெரிய நாட்டுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க உண்டு பண்ண போறீங்களா? எல்லார் வீட்லயும் வந்து ஜனநாயகம் ரிலீஸ் ஆனா நீங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு ஒட்டுமொத்த நாடும் சுபிட்சமா மாறிடுமா? இல்ல சார், நல்லா ஓடுச்சுன்னா படத்துல வரி வரப்போது அந்த வரி வந்து சார் எத்தனையோ படம் ரிலீஸ் ஆகுது, ஓடுது, அதெல்லாம் தூக்கி ஓரங்கிங்க. ஜனநாயகம் ரிலீஸ்க்காக பொங்குற இந்த காங்கிரஸ் லீடர்ஸ் ஏன் செவிலியருக்கு பொங்கல? ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு நடக்கிற அவலங்களுக்கு பொங்கல? ஏன் இங்க தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து புறக்கணிக்கப்படுகிறது எல்லா விஷயத்துக்கும் இன்றைக்கு நீதிமன்றத்துல வந்து நீதிபதி தீர்ப்பு வழங்கி நாங்க வந்து திருப்பரங்குன்றம் மண்டல தீபம் ஏத்த மாட்டேன்னு சொல்லி அப்பீல் போயிருக்காங்க. அதுக்கே நீ பொங்கல. நம்மளுடைய தீபத்தூணை இது எங்களுக்கே சொந்தம் இல்ல தர்காக்குன்னு சொன்னானே ஒரு ஈவோ ஆபீசரு, அவனை ஏத்து நீ ஏன் பொங்கல? கூட்டணி தர்மம் சார். கூட்டணி தர்மம் இருக்குல்ல. அப்ப ஜனநாயகம் ரிலீஸ்க்கும் கூட்டணி தர்மமா நீங்கள் அமைதி காக்கணும். நீங்க ஒரு சாமானியனை கேளுங்களேன், தயவுசெய்து கேளுங்க. இப்போ ஒரு செவிலியர் ஒருத்தர் நீங்க செவிலியர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க போய் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலன்னு இவரு நம்ம முன்னாள் காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் திரு அழகிரி பொங்குறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பொங்குறாரு, கார்த்திக் சிதம்பரம் பொங்குறாரு, ஜோதிமணி பொங்குது, மாணிக்க தாக்கூர் பொங்குதுன்னு சும்மா ஒரு மைக்கை வச்சு கேளுங்க, ஒரு டெஸ்டா கேளுங்க, காரி துப்புவாங்க. ஏங்க சோறு தண்ணி இல்லாம நாய் பைய டாய்லெட்டை மூடி வச்சு எங்களை போராட்ட களத்துல வச்சிருக்காங்க. எங்களை வந்து பார்க்க இவங்களுக்குலாம் துப்பு இல்ல. இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆனா எங்கன்னா ரிலீஸ் ஆகட்டினா ஒரு சாமானோட கேள்வி. உங்களுக்கு அடிப்படையா உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு அடிப்படையா உணவு தேவை, இருக்க இடம் தேவை, படுக்கிற பாய் தேவை, நீங்க வாழ்வதற்கான கட்டமைப்பு தேவை. அதையே நீங்க தரமாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு கேளிக்கை முக்கியமா? நான் சொல்றேன், ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல, என்ன மாற்றம் வரப்போகுது தமிழ்நாட்டுல? என்னங்க மாற்றம் வரப்போகுது? எந்த படமான்னு சொல்றேன், ஜனநாயக படம் இல்ல, பராசக்தி இல்ல, எந்த படமும் சொல்றேன். ஒரு படத்தை குரல் கொடுக்கிற நீங்கள் சாமானியன் இன்னைக்கு துன்பப்பட்டிருக்கான், ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்ப விஜயுடன் உங்க சாஃப்ட் கேனரா கூட்டணி வைக்கணும்னா வச்சுட்டு போ. யாருக்கு என்ன பிரச்சனை? அங்க செல்வ பெருந்தகை இல்ல, நாங்க வந்து திமுகவோட தான் இருப்போம், கிறிஸ்டோடங்கர் வந்து நாங்க 5 பேர் குழு போட்டோம், திமுக கூட்டணி தான் நாங்கள் இருப்போம், திமுக என்ன சொல்லுதோ கேட்போம், திமுக கொடுக்குற சீட்டை நாங்க வாங்கிப்போம் அப்படின்னு செல்வ பெருந்தகையும் கார்கேயும் ஒரு ஸ்டாண்டு. ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, வேணுகோபால், பிரவீன் சக்கரவர்த்தி ஸ்டாண்ட் என்னன்னா, நம்ம இங்க போயிடுவோம். எங்க போயிடுவோம்? ஜோசப் விஜய் கிட்ட போயிடுவோம். ஏன் ஜோசப் விஜய் கிட்ட போனோம்? ஏன்னா இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள். அப்படியே அந்த இனப்பாசம் மத பாசம் அவர்களுக்கு இழுக்கிறது. அப்படியே போயிட்டா அங்க எப்படி ராஜசேகர் ரெட்டியை வச்சு ஆந்திரால ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சரை வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. செல்வ பிறந்தகை அதை தடுக்கிறாரு, கார்கே அதை தடுக்கிறாரு. அதனால வரக்கூடிய ஈகோ பிரச்சனை, கோஷ்டி பூசல் தான் இன்னைக்கு காங்கிரஸ். இது உங்களோட கற்பனையா எடுத்துக்கலாமா? எப்படி நீங்க கற்பனை? நான் இல்லைன்னு நீங்க சொல்லுங்களேன் சார். ராகுல் காந்தி வந்து ஓப்பனாவே சொல்லலையே, நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட் போறேன். ராகுல் இந்த பாருங்க, சோனியா காந்தி நிழல் வேணுகோபால் இன்னைக்கு வரையும் அவர் மறுப்பு சொல்ல, நாங்க வந்து தாவேக்காக வேட்டல் பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்றாரு. ராஜீவ் காந்தியின் நிழல் பிரவீன் சக்கரவர்த்தி, ராகுல் காந்தியோட நிழல் பிரவீன் சக்கரவர்த்தி. 2 பேருமே நேரடியாக எங்கேயுமே வர மாட்டாங்க. சோனியா காந்திக்கு எல்லா வேலையிலும் முன்னாடி ஜார்ஜ்னு ஒருத்தர் பார்த்துருந்தார், அதுக்கப்புறம் ஆண்டனின்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க அவரெல்லாம் கட்சியை விட்டு வேலையை போய் பையன் பிஜேபியில் வந்து சேர்ந்தாங்க. காங்கிரஸ் தான் ஆண்டனியோட பையன் பிஜேபியில் தான் இருக்காரு. அதே மாதிரி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முடிவுகள் எது எடுத்தாலும் சோனியா காந்தி வேணுகோபாலோடைய முடிவு இல்லாமல் எடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தி எந்த ஒரு முடிவு எடுக்கனாலும் பிரவீன் காந்தி தான். இன்னைக்கு தேர்தல் வியூக வல்லுநர் மட்டும் இல்லாமல் அவர் ராகுல் காந்தியோட நிழலாக மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறப்ப இன்றைக்கு திமுக நாங்க சொல்லுகிற 3 கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு எப்படி பண்ண கமாண்ட் பண்றாரு. கமாண்ட் பண்ற இடத்துல இங்க காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் அவ்வளவு பெரிய பெருங்கூட்டமா, இங்க பெருங்கட்சியா இங்க காங்கிரஸ் என்ன கமாண்ட் பண்றாரு? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நாங்கள் கேட்ட சீட்டுகளுக்கு கொடுக்கணும். கமாண்டிங். ஏன் கமாண்ட் பண்றாரு? நீங்க கேரளால ஜெயிச்சிட்டாங்க கமாண்ட் பண்றாங்க,
பீகார்ல தோத்தவன நீங்க நினைக்கிறீங்க பீகார்ல தோத்தவன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் வந்து சோர்வடைஞ்சிட்டான், கவலை அடைஞ்சான் நினைக்கிறீங்களா? பீகார்ல தோத்தவன யாருமா ரொம்ப சந்தோஷப்பட்டது? திமுக காரன் சந்தோஷப்பட்டான். பீகார்ல காங்கிரஸ் தோத்து செல்லா காசு ஆனவன திமுகவுக்கு குஷி வச்சா, 25 சீட்டு இவனுக்கு கேட்டானே, இவனுக்கு 10 சீட்டோட மேட்ரை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு குஷியா இருக்கிறப்பதான் உள்ளாட்சி எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் எங்க வருது? கேரளால காங்கிரஸ் பெரும்பான்மையான வாக்கு கிட்டத்தட்ட 7ல ஒரு 5 தான் அவன் கைப்பற்றணும்னா மறுபடியும் உயிர் வந்தோன்னா மறுபடியும் இவனுக்கு பக்கு பக்குன்னு வருது. ஐயோ கேரளால உயிர் வந்துச்சே, அப்ப மறுபடியும் இவனுக்கு அதிகமான சீட்டு கொடுக்குறோம். இப்பதான் ஆப்ஷன்ஸ் இங்க கொடுக்குறான். இதே கேரளால காங்கிரஸ் தோத்துருந்துச்சுன்னா இன்னைக்கு விஜய் பற்றி எதுவுமே காங்கிரஸ் பேசவே பேசாது. மண்டிட்டு அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கியிருக்கோம். இன்னைக்கு கேரளாவில் நாங்கள் வென்றெடுத்துட்டோம். எங்களுக்கு கிறிஸ்தவத்தை ஜோசப் விஜய் எங்களுக்கு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் வந்து விட்டார். நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தை பின்பற்றுவர்கள். ஸோ இது மூலம் நாங்கள் பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறோன்ற இனப்பாசம் மதப்பாசம், இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. சரி, மீண்டும் அந்த பாமகவுடைய அலைன்ஸ் அந்த விஷயத்துக்கே வரேன் சார். இப்போ பாமகக்கு வந்து அஇஅதிமுக அந்த கூட்டணியில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, பாமக அப்படின்னும் போதே கண்டிப்பாக ஒரு சாதி கட்சி அப்படின்னும் போது தான் ஒரு பேரு வன்னியர்களுக்கு. இவர் வந்து இந்த அஇஅதிமுக தலைவரான பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த வன்னியர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தா, அப்போ மற்ற சாதியினருக்கான அங்கீகாரத்தை அவர் கொடுக்கவில்லையா அப்படின்ற மாதிரி தோணுது. இது வந்து ஒரு செட்பேக்காக இருக்காது அவங்களுக்கு? இல்லைங்க, முதல்ல ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் ஜாதி கட்சி தான். நீங்கள் திமுக எடுத்துக்கோங்க, திமுக எடுத்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அண்டு வந்து நம்ம திமுக தவிர மிச்சம் எந்த கட்சியுமே ஜாதி கட்சி இல்லைன்னு சொன்னால், கொங்கு ஈஸ்வரன் கட்சி என்ன கட்சி? தமிழக வாழ்முறை கட்சி வேல்முருகன் கட்சி என்ன கட்சி? ஜவஹர்லாவோட மனிதநேய மக்கள் கட்சி என்ன கட்சி? இங்கே எடுத்துக்கங்க பாரிவேந்தர் கட்சியினோட என்ன கட்சி? ஏசி சமூக கட்சி என்ன கட்சி? எல்லாமே இன்னைக்கு ஜாதி ஓரியன்டாக மாறிடுச்சுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இப்போ திருமாவளவன் எதை நோக்கி நகர்றாரு? திருமாவளவன் யாருக்கான பிரதிநிதி? ஒட்டுமொத்த எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற 365 ஜாதிக்கான பிரதிநிதி அவரு. பட்டியலின சகோதரருக்கான தலைவர், பட்டியலினத்துக்கான பிரதிநிதி தானே. நீங்க ஜான் பண்டியனும் பட்டியலினத்துக்கான பிரதிநிதி தானே. புரட்சி பாரதம் பூவே ஜெகன்மூர்த்தியும் பட்டியலினத்துக்கான பிரதிநிதி தானே. எல்லாமே ஜாதி ஓரியன்ட் தாங்க. நீங்க வெளியில இன்னைக்கு திமுக நேர்காணல் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி என்னங்க கேட்குறாங்க? சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க நேர்காணல்ல வந்த வேட்பாளர்கிட்ட? நீ எந்த ஜாதியை சேர்ந்தவன் தானே கேட்குறீங்க? எல்லா கட்சியிலும் தான் கேட்குறாங்க சார். நான் கேட்கறது திமுக தான் சொல்றேன். ஏன்னா அந்த ஜாதியினுடைய பெரும்பான்மை ஆட்கள் தான் அங்கே நிறுத்துறாங்க. அந்த ஜாதி எவ்வளோ செலவு பண்ணி தான் நிறுத்துறாங்க. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நாங்கள் பெரம்பலூர்ல நின்றுட்டு இருந்தார் யாரு? ஆனமித் ராஜா நின்றுந்தார். ரைட்டா? ஆர் ராஜா நின்றுந்தார். பெரம்பலூர்ல வந்து தனி தொகுதியை பொது தொகுதியாக மாற்றினோன்னே நீங்கள் எங்கே போய் நிற்கணும்? மறுபடியும் ஒரு பொது தொகுதியில் போய் நின்று ஜெயிக்க வேண்டியது. ஏன் நீலகிரிக்கு ஓடுனீங்க? ஏங்க ஓடுனீங்க? ஏன் மறுபடியும் தனித்தொகுதி நோக்கிங்க? ஜாதி பாசம் தானே. ஐயோ நான் வந்து உங்கள் இனத்தை சேர்ந்தவன், நீங்கள் ஓட்டலிக்கு தானே ஓடுறீங்க. அப்புறம் என்னங்க ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு காமெடி பண்ணுகிறீங்க? எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது. வெளியில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? ஜாதி இல்லை, நம்ம ஒத்துமையாக இருக்கிறோம். நீங்கள் ஒரு படம் காட்டி நிற்கிறீங்க தவிர அரசியலிலும் இருக்கிறது, சினிமாவிலும் இருக்கிறது. நீங்கள் எங்கு தொட்டாலும் தமிழ்நாட்டில் ஜாதியை நோக்கி தான் நகருது. ஆனால் நம்மளே ஏமாத்திக்கிறோம். நாங்கள் ஜாதி இல்லாத ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் என்றைக்கு பொது தலித் தொகுதின்ற ஒரு ரிசர்வ் தொகுதியே கிடையாதுன்னு ஒரு நிலைமை ஏற்படுத்தணும். எல்லா தொகுதியிலும் எல்லா நிலைமையும் ஏற்படுத்தணும் வந்து தேர்தல் கமிஷன் அறிவிச்ச பிறகு நீங்கள் சொல்லுங்க நான் ஜாதி இல்லைன்னு ஒத்துக்கிறேன். சும்மா என்ன ஏமாத்திக்கிறேன் ஜாதி இல்லை ஜாதி இல்லை. இன்னைக்கு பாட்டாள் மக்கள் கட்சி முன்னாடி என்ன உருவமாக இருந்துச்சு? வன்னியர் நல சங்கமாக இருந்துச்சு. அதை கட்சியாக அவர் உருப்பேற்றினார். அதேமாரி ஈஸ்வரனும் ஒரு நலசங்கமாக இருந்துச்சு, கட்சியாக உருவேற்றினார். அந்த நலசங்கம் பெருசாக வளர்ந்தவுடனே மக்களுக்கான திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும், தன்னுடைய மக்களுக்கான விஷயங்களை நம்ம பண்ணணும்னா அதுக்கு அதிகாரம் வேணும். அதிகாரம் வேணும்னா அது கட்சியாக மாறணும். கட்சியாக மாறினா தான் சட்டசபை உறுப்பினர் ஆகணும். சட்டசபை உறுப்பினராக தான் சட்டமன்றத்தில் பேச முடியும். அமைச்சரானால் தான் அதற்கான பங்களிப்பு எடுத்து நமக்கான ஆட்களுக்கு ஏதாவது விஷயங்களை செய்ய முடியுன்றதுக்காக தான் எல்லாருமே அதை நகர்றாங்க. தவிர ஜாதி இல்லை என்று நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் நம்பவே மாட்டேன். இன்றைக்கு தமிழ்நாடு திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்களில் 13 அமைச்சர்கள் மாற்று மொழி பேசுபவர்கள். நீங்க ஜாதிக்கிட்ட போயிட்டீங்க, நான் மொழிக்கிட்டே வரேன். மாற்று மொழி பேசு. இன்னைக்கு ஸ்ட்ராங்கான தொகுதியை வச்சிருக்க ஏவாவேலேருந்து கேஎன்ஏர்லேருந்து மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள். நீங்க ஏத்துக்கலையா? நம்ம வந்து தெலுங்குக்காரன், கன்னடக்காரன், மலையாளக்காரன் அது உள்ள நம்ம வர விரும்பல. என்ன பதிவோ அது உங்களுக்கு விளக்கம் சொல்றேன், அவ்வளவுதான். இன்னைக்கு இல்லை நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய பாரம்பரியமே ஆந்திரான்னு சொல்றாங்க. ஒகனக்கல் வந்து அவங்க வந்தாங்க அப்படின்லாம், ஓங்கலூர்ல இருந்து வந்தாங்கலாம் சொல்றாங்க. கன்னடத்தினுடைய பிறப்பு தாய்மொழியாக கொண்டவர் தான் தந்தை பெரியாரு. இது ரெண்டும் இருக்கிறதுனால தானே இவங்க திராவிடன்னு சொல்லி தொங்குறானுங்க. ஏன் தமிழ்னு சொல்லி அந்த கட்டமைப்புல வர மாட்டேன்றீங்க? இது தமிழ்நாடு தானே.
பெரும்பான்மை மக்கள் தமிழர் தானே, ஏன் தமிழன்ற கட்டமைப்புல வர மாட்டேன்றீங்க? இங்க கூட எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தோட ஒரு செய்திக்கு பதிவு செய்ய விரும்புறேன். இங்க இருக்கக்கூடிய ஆதி குடிகள் யாருன்னா பட்டியலின சகோதரர்கள் ஆதி குடிகள். பள்ளத்துல இறங்கி விவசாயம் பண்ணால்தான் அவங்க பேர் பல்லர்கள். இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்னா வேளாண்மை பார்த்தனால தான் அவங்க வேளாளர்கள். பெருங்கொண்ட செல்வ செழிப்புல இருந்தவங்க ஒரு காலத்துல அவங்க. அப்புறம் ஆட்சி மட்டத்துல வேற மாதிரி வந்து தனி கதை. அப்ப அந்த ஆதி குடிகளை நீங்க எப்படி அழைக்கணும்? ஆதி தமிழன் தானே அதிக அழைக்கணும். நீங்க என்ன ஆதி திராவிடன் அழைக்கிறீங்க? அவனை தெலுங்குக்காரனா, கன்னடக்காரனா, மலையாளத்துக்காரனா? அது எவ்வளவு முரண்பாடு உச்சம். இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர் தான் அந்த வேலையை பண்ணார். ஆதி தமிழன் தானங்க அவன். அவன் ஆதி திராவிடன் எப்படிங்க வருவான்? மண்ணால அவன் தமிழன், மொழியால அவன் தமிழன், இனத்தால அவன் தமிழன், கலையால அவன் தமிழன், கலாச்சாரத்துல அவன் தமிழனா? திராவிடன் எங்க வந்தாங்க? எதுக்கு அங்க திராவிடன்? நம்ம ஆதி தமிழன். அவன் எதுக்கு ஆதி திராவிடர்னு ஒரு இதை வச்சிங்க? என்ன திராவிடர் அவன்? அவன் தெலுங்கு பேசுறானா? என்னங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அது எவ்வளவு முரண்பாடின் உச்சம் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். ஒவ்வொரு பட்டியலின சகோதரர் யாருமே ஆதி திராவிடர் என்று குறிப்பிடாதீர்கள். நாங்கள் ஆதி தமிழர்கள் என்று மார்பை தட்டி சொல்லுங்க. ஆதி தமிழர், நீதான் உண்மையான தமிழன். ஆதி தமிழன் எப்படி எப்படி மடைமாற்று பண்ணி இவர்கள் வந்து கன்னடக்காரனும் தெலுங்குக்காரனும் மாற்று மொழியிலையும் நம்ம தலையில மிளகா அரைக்கிறதுக்காக திராவிடன் மாடல் ஆள்றது தமிழ்நாடு, திங்கிறது தமிழர் சோறு, நிக்கிறது தமிழ்நாடு, சுவாசிக்கிறது தமிழ்நாடு, காசு தமிழ்நாடு, ஆனா மாடல் திராவிடன் மாடல். எவ்வளவு ஒரு மானக்கட்டான அரசாங்கம் இது. என்னங்க திராவிடன் மாடல்? திராவிடன் மாடல்ன்றது நிலப்பரப்பு. திராவிடன்றது நிலப்பரப்பு. ஏன்னா சென்னையில இருந்து சென்னை பிரீமியர் ஒரிசா வரை இருந்துச்சு ஒரு காலத்துல. அது நிலப்பரப்பு. நிலப்பரப்பு எப்படி நீ என்னுடைய பிறப்பா சொல்லுவ? நீ நான் திராவிடனா? நான் தமிழன், ஆதி தமிழன், மரத்தமிழனா? என்னுடைய மண், என் பெற்றோர்கள், நான் இருக்கிற இனம், என்னுடைய பண்பாடு, கலாச்சாரம், விதிகாசம் எல்லாமே நான் ஆதி தமிழன், ஆதி மரத்தமிழன். என்னை எத்தும் இடைச்சர்களா எதுக்கு திராவிடனை சொல்லுறீங்க? கோவம் வருமா வராதா? இதை தயவு செய்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வா கொண்டு போய் சேர்க்கணும். ரைட் சார். இப்போ இந்த அலையன்ஸை பற்றி திருப்பி பார்க்கும்போது வட மாவட்டங்களில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாமகக்கு, அஇஅதிமுக. அப்படி இருக்கும்போது அஇஅதிமுகவுடைய அரசியல் கொள்கையிலேருந்து வெளிப்பட்டு அவங்களுடைய கட்சி அடமானம் வச்சு ஒரு மாற்றுக் கட்சி பாமக கொடுக்குற மாதிரி இருக்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு புறம்பான வேலையை தெரியும். ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 2021 2024 மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதே உங்களுக்கு நினைவுட்டு விரும்புகிறேன். திமுக என்ற ஒற்றை எழுதியை வீழ்த்தணும். அது வட மாவட்டம், தென் மாவட்டம், பக்கத்து வீட்டு மாவட்டம் அதெல்லாம் வரவே வேணாம். திமுகன்ற ஒற்றை எழுதியை மீத்தத்துக்கு அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற எந்த கட்சியும் நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இணையலாம். அவ்வளவுதான் இலக்கு, அவ்வளவுதான். குறைந்தபட்ச செயல் திட்டம். உள்ளுக்குள்ள ஜெயிச்ச பிறகு நீங்க என்ன வேணா செயல் திட்டம் மாத்திக்கங்க. குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன? திமுகவை வீழ்த்தணும். அதுக்கப்புறம் நீங்க தேர்தல் உடன்படிக்கை, சீட்டு பிரிக்கிறதுல நம்ம இன்டர்னல் இஷ்யூஸ். ஆனால் திமுக வீழ்த்த நினைக்கிற எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம். அப்படிதான் லேட்டஸ்டா வந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் பெரிய பெரிய கட்சிகள் வர இருக்கின்றதுன்ற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணித்தரமா சொல்றாரு. நம்மளும் அது வரவேற்கிறோம். ரைட் சார். நீங்க உங்களோட இதுவே வந்து எலெக்ஷன் இதுவே வந்து நீங்க கேம்பெயினே எப்படி பண்றீங்கன்னா எதிர்க்கட்சியினர் இப்போ இங்க தமிழகத்தில் வந்து தண்ணீர் பஞ்சம் இந்த மாதிரி இல்லை, கால்வாய் சரியில்லை, இல்லைன்னா கரப்ஷன் அதிகமாக போயிடுச்சு, வேலை வாய்ப்பின்மை இல்லை இருக்குதுன்னு சொல்றீங்க. பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியுமா? இல்லை, திமுக வீழ்த்துறதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மாண்புமிகு மேதகு ஆளுநரை சந்திச்சு 4.5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் 4.5 லட்சம் கோடி அளவுக்கு இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் துறைவாரியான ஒரு பட்டியல் கொடுத்திருக்காரு. இதற்கு நீங்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்றத பட்டியலிட்டு எவிடன்ஸோட கொடுத்திருக்காரு. அதற்கான அனுமதியை திரு கவர்னர் தந்துட்டார்னா இங்கே திமுக பாடு திண்டாட்டம். அன்றைக்கு சென்னாரெட்டியை வந்து அனுமதியை வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு தந்ததுனால தாங்க ஜெயலலிதா அம்மா போய் பிரச்சனையில் போய் மாட்டாங்க. நீங்கள் வந்து கவர்னர் அனுமதி தரலைன்னா அந்த கேஸ் வரதுக்கு வேலையே இல்லைங்க. ஆளுநர் ரவி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்ன்றது நம்ம கையில் கிடையாது. ஆனால் திமுக இங்கே என்னென்ன மாதிரி ஊழல் செஞ்சிருக்குன்றதை மிக தெளிவாக பட்டியலிட்டு அது ஒரு துறை சார்ந்து யார் அந்த அமைச்சர்கள் எவ்வளோ பணம் அடிச்சிருக்காங்கன்றத வெட்ட வெளிச்சமாக 4.5 லட்சம் கோடிக்கு இவங்க என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டோம். ஆளுநர்கிட்ட கொடுத்து அவர் சும்மா வச்சிருப்பாரா? ஜனாதிபதிக்கு அனுப்புவார், உள்துறைக்கு அனுப்புவார், இந்த துறைகளுக்கு அனுப்பிச்சு கேள்வி கேட்பார். எப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு, கல்வித்துறையில் 5000 கோடி ஊழல்ன்றார், என்னென்ன டேட்டா கொடு, எப்போ பொதுப்பணித்துறையில் 40,000 கோடி ஊழல்ன்றார், கனிம வளத்தில் இவ்வளோ ஊழல்ன்றார், டேட்டா கொடுன்னு சொல்லி ஒவ்வொன்றுத்தையும் இறங்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு திமுகவுக்கு தெரியாது. ஒவ்வொரு விஷயமும் பொறுமையாக நடக்கும். இல்லை, பல குற்றச்சாட்டுகள் திமுக மேலே வச்சதுன்னு இனி வரைக்கும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லாமே இன்னும் எதுவுமே ஆதாரப்பூர்வமாக ப்ரூவ் ஆகலையே சார். ஒன்றும் எங்கள் சட்டங்கள் அப்படிதாங்க இருக்கு. எல்லாருமே ப்ரூவ் ஆயிடுச்சா? சர்க்காரிய கமிஷன் என்ன சொல்லிட்டு போனாரு? இவர்களுக்கு வந்து இவர்கள் இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்காங்க,
ஆனால் ஊழலில் நிரூபிக்க முடியாத அளவு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திகளை திமுக வல்லவர்கள் தானே ரிப்போர்ட் கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு 2G வழக்கில் கனிமொழி அவர்களும் திரு ராஜா அவர்களும் வெளியே வரப்ப நீதிபதி என்ன சொன்னாரு? இவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லைன்னு சொன்னாரா? குற்றத்திற்கான முகாந்திரம் இருக்கிறது. ஆனால் அந்த முகாந்திரத்தை நிரூபிக்க தேவையான ஆவணத்தை சிபிஐ எங்களிடம் ஒப்படைக்கவில்லை. அதனால குற்றத்தின் பயனை அவங்களுக்கு சாதகமாக்கி விடுதலை பண்றாங்க. இன்னைக்கு அப்பீல் போயிடுச்சு, வேற விஷயம். இன்னைக்கு அப்பீல் போறாங்க சிபிஐ சிறப்பு கோர்ட்ல. அப்பீல்ல மேல்முறையீடு வந்து 2G வழக்காக நடந்துட்டு இருக்கு. அங்க போய் என்ன தடை பண்ற ராஜா? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்கங்களை அப்பீல் போய் வாதாடுறப்ப என்னமா சொல்றாரு? எனக்கு வந்து ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எனக்கு இது வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் இருக்குன்னு சொல்லி வழக்கை தாமதப்படுத்துகிறார். உங்க மேலதான் குற்றம் இல்லையே, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? நீங்க ஒரு லாயர் தானே, ராஜா லாயர் தானேங்க, வழக்கறிஞர் தானே அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதா, ஹிந்தி தெரியாதுன்னு விடுங்க, தமிழ் தெரியுங்களா? அவர் என்ன சொல்றாரு? எனக்கு வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, எனக்கு எல்லா ஆவணங்களையும் தமிழ்ல மொழிமாற்றம் பண்ணி கொடுங்கன்னா பல 10,000 பக்கம் இருக்குன்னு வச்சுங்க. அதை மொழிமாற்றம் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எப்படி 3 மாசம் 4 மாசம் ஆகுமா இல்லையா? என்ன இதுங்களா வெளியில் காட்டி கொண்டாங்க. இன்னைக்கு சார் நீங்க இப்படி சொல்றீங்களா நிரூபிக்கப்படலன்னு. செந்தில் பாலாஜி நிரூபிச்சோம், இன்னைக்கு ஜாமீன்ல தானே இருக்காரு. பொன்முடி நிரூபிச்சோம், இன்னைக்கு ஜாமீன்ல தானே இருக்காரு. சிங்காரவேல திடலில் நடக்கிற கலெக்டர் ஆபீஸ்ல எம்எல்ஏ எம்பிக்காக நடக்கப்படுகின்ற அந்த சிறப்பு நீதிமன்றத்துல 17 திமுக அமைச்சர்கள் மேல விசாரணை போயிட்டு இருக்கு. நேத்து கூட திண்டுக்கல் பெரியசாமி வந்து விசாரணை தடவையின் கீழே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நடந்து சொல்லுங்க. KN நேரு மேல சிபிஐ நம்ம அமலாக்கத்துறை வந்து நீங்க சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்தத லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்துச்சு. இன்றைக்கே தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை KN நேரு மேல் முதல் கட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. ரைட் சார். இப்போ திமுகவுக்கு வந்து தலித் வந்து சமூகத்தில் அதிருப்தியில் இருக்கிறாங்க திமுக மீது அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருக்காரு. இது வந்து சும்மா ஒரு பொதுவாக சொன்னாலும் உண்மையாக அதுக்கான ஆதாரம் இருக்குது. தலித்துகள் வந்து திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு வந்து இப்போ செழியனை லேட்டஸ்ட்டாக உயர்கல்வி அமைச்சராக்குனாங்க. அதை தவிர திமுக வந்து தலித் சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். எதனா ஒரு விஷயத்தை பட்டியலிடுங்க. ஒன்றுமே இல்லை. எதிராக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ரொம்பலாம் சுத்த தேவையில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஜாதி பெயர்கள் கொண்ட எல்லா பேரையும் எடுக்கணும்னாங்க. யார் இப்போ வாவு சாமிநாத ஐயரை தூக்கணும். பசும்பன் முத்துராமலிங்க தேவரை தூக்கணும். ஏவிஎம் ஐயப்ப செட்டியாரை தூக்கணும். எல்லாமே வந்து பசும்பன் முத்துராமலிங்கர் அப்படின்னு முடிச்சிடணும். வாவு சாமிநாதர் அப்படின்னு இரு போட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கொண்டு வந்தாங்க. அப்ப எந்தெந்த பேர்ல நீங்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட், ஒரு அட்டவணையை தமிழக அரசு வெளியிடுது. அதுல மலர்கள் பேர்லாம் வருது, ரோஜா மல்லிகை எல்லாம் வருது. தாமரை இல்லை அதுல. நல்லா கேட்டுங்க, பிஜேபியோட சின்னம் இந்தியாவினுடைய தேசிய சின்னம் தாமரை அதுல இல்லை. கேட்டா என்ன சொல்றாங்க? அது தாமரை வந்து மலர்கள் இல்லைன்னு ஒரு கிட்ட அடிச்சு போயிட்டாங்க. அதுல கலைஞர் பேர் இருக்குது வைக்கலாம், அண்ணா பேர் இருக்குது வைக்கலாம், பெரியார் பேர் வைக்கலாம். தமிழ்நாட்டில் பட்டியலின சகோதரருக்காக பாடுபட்ட அயோத்திதாசர் பேர் இல்லை, MC ராஜா பேர் இல்லை, இமானுவேல் சேகனார் பேர் இல்லை, அம்பேத்கர் பேர் இல்லை. நல்லா கேட்டுக்கோங்க, அம்பேத்கர் பேர் இல்லை, கக்கன் பேர் இல்லை. பட்டியலின சகோதரர்களுக்காக பாராட்டப்பட்டு மிகப்பெரிய லெவலில் நீங்கள் கொண்டாடுகிற அயோத்திதாசர்லேருந்து ரெட்டமலை சீனிவாசிலேருந்து எந்த பேருமே இல்லையே. மாண்புமிகு நம்மளுடைய சிதம்பரம் எம்பியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் என்ன எதிர்வினை ஆற்றினார்? எதிர்வினை ஆற்றணும்ல. இத்தனை பேர் நீ போட்டிருக்க. அம்பேத்கரை விட உங்களுக்கு ஒரு லீடர் வேணுமா? அம்பேத்கர் பேர் இல்லை. அம்பேத்கரோட உங்களுக்கு ஒரு பெரிய லீடர் இன்னைக்கு இந்தியாவில் உலகத்திலே அதிகமா சிலை யாருக்கு இருக்கு தெரியுமா? அம்பேத்கருக்கு மட்டும்தான். அண்ணல் அம்பேத்கருக்கு தான் உலகத்திலே அதிகமான சிலைகள் இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவை கொண்டாடுகிற ஒருத்தர் தான் பஞ்சமூர்த்தி தலைன்னு சொல்லி பிஜேபி அவர் வாழ்ந்த பஞ்ச இடத்துல 5 இடத்துலையும் நினைவுகள் கட்டியிருக்கோம். அந்த இடத்த நம்ம பாதுகாத்து இன்னைக்கு அம்பேத்கருக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். எல்லா சிலையும் நிமிர்ந்து நிற்கும். எல்லா சிலையும் எப்படி நிற்கும்? வாஜ்பாய் நிமிர்ந்து நிற்பார், சர்தார் வல்லபாய் பட்டேல் நிமிர்ந்து நிற்பார். கட்டப்பட்ட சிலையில அம்பேத்கர் சிலை பிஜேபி கட்டியிருப்பாருங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பார். அதுல போய் வணங்குவார். நாங்க வந்து பட்டியலின சகோதரருக்கு ஆதரவா போராடுறோமா, நீங்க போராடுறீங்களா? இன்னைக்கு முரசொலி அலுவலகம் பட்டியலினத்தில் சகோதரர்களுக்கான பஞ்சம் நிலத்துல இருக்குன்னு கேஸ் நடந்துட்டு இருக்கே. ஒரு முறை அண்ணன் திருமாவளவன் எதிர்த்து பேசியிருக்காரா? வெளியேறு முரசொலி அலுவலகத்திலிருந்து வெளியேறுன்னு என்னைக்குன்னா கோஷம் போட்டிருக்காரா? நீ கவின ஆவண கொலை நடந்துச்சு, என்ன எதிர்வினை ஆற்றுறீங்க? ஒட்டுமொத்த திமுக இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் எதிர்வினை ஒன்னு சேர்ந்து போராடினாங்களா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, விடுதலை சிறுத்தைகள் இருந்து, ஜவஹர்லால் இருந்து நீங்க வந்து ஆவண கொலையை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி போராட்ட காலத்துக்கு வச்சாங்களே. கவின ஆவண கொலைக்கு சிறப்பு சட்டத்தை நீங்க ஏத்துட்டீங்களா? அதுக்கப்புறம் நான் பட்டியலிடுவேன். திரௌபதி கோயிலுக்கு உள்ள போக முடியாது, வடக்காடுல வடக்காடு நடந்த பிரச்சனை, கயிறு கட்டுறப்ப உள்ள பூந்து வெட்டினது, திரு ராஜகண்ணப்பன் அவர் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சது,
தலித் சகோதரர்களுக்கு நாங்கள் ஓட்டு நீதிபதியாக்குறது நாங்கள் போட்ட பிச்சைன்னு ஆர்எஸ் பாரதி சொன்னது. நாங்கள் என்ன தலித்தா எங்களை நிற்க வச்சு பேசுறீங்கன்னு சொல்லி தயாநிதி மாறனும் டிஆர் பாலும் இன்னைக்கு தீண்டாமை வன்புறுத்தல கேஸ் வாங்கிட்டு ஜாமீன்ல இருக்கிறது. இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு இதெல்லாம் வந்து பட்டியலின சகோதரர் பார்ப்பாங்கல்ல. நம்மளை ஒருத்தர் அசிங்கப்படுத்துறான், கேவலப்படுத்துறான், ஆனா எதிர்வினை ஆற்றாம ஒருத்தர் சீட்டுக்காக இப்படி உட்காந்துருக்காங்கன்ற கோபம் வருமா இல்லையா? அதுதான் எடப்பாடி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறார். ஒட்டுமொத்த பட்டியலின சகோதரர்கள் நம்ம நோக்கி நகர்றாங்க. ஏன்னா அடிமையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அங்க இருக்கிறது, ஓட்டுக்காக அங்க இருக்கிறது, காசுக்காக 15 கோடி நமக்கு கிடைக்கும், வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க, திமுக தரதே நம்ம வென்றெடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறீங்க. தவிர இன்னொன்னு சொல்றேன், அண்ணன் திருமாவளவன் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித்துக்கான பிரதிநிதி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் அவர் பெங்க். நீ விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த சைடு செங்கல்பட்டு, இந்த பக்கம் போனீங்கன்னா ஆதி திராவிடர் எங்கெங்க இருக்கிறார்களோ, ஆதி தமிழர்கள் மன்னிக்கணும், ஆதி தமிழர்கள் எங்கெங்க இருக்கிறோ அங்கதான் அவர் பெல்ட். நீங்க அப்படியே வட மாவட்டம் போனீங்க, நீங்க உசிலம்பட்டியில போங்க, விடுதலை சிறுத்தைகள் யாருன்னா தெரியுமா? அந்த சைடு திருநெல்வேலி போங்க, விடுதலை சிறுத்தைகள் யாருன்னா தெரியுமா? இந்த சைடு வேலூர் வாங்க, விடுதலை சிறுத்தைகள் யாருன்னா தெரியுமா? அங்கங்கு தேவேந்திர குல வேளாளர் கிருஷ்ணசாமி ஒட்டப்புறத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு, கிருஷ்ணசாமி ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த சைடு சேக்கு தமிழரசு இருக்காரு, தமிழரசு கட்சி அவர் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த சைடு பூவை ஜெகன்மூர்த்தி ஒரு ஸ்ட்ராங்ல இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலினத்துக்கான தலைவர் மாதிரி நீங்க பிரகடண்டா பண்றீங்க. ஆனால் அது கிடையாது, அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஆங்காங்கே ஒரு தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்ப நான் சொன்ன இந்த எந்த விஷயத்தையும் திமுகவைக்கு வந்து கேள்வி கேட்காமல் மண்டியிட்டு பணத்துக்காகவும் ஓட்டுக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திமுகவில் அடிமையாக இருக்கிற கோபம் பட்டியலின சகோதரர்களுக்கு இருக்கு. அதனால அந்த ஓட்டை இந்த வாட்டி தேசிய ஜனநாயக கட்சிக்கு போடுவாங்க. இதுவரை உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய கேள்விக்கு பதில் அளித்து மிக்க நன்றி வெங்கடேஷ் சார். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே.